இரவு நேரத்தில் தென்னந்தோப்புக்குள் இருந்து கேட்ட அழுகை சத்தம். பதறி அடித்துக் கொண்டு ஓடிய பொதுமக்கள். இரத்த வெள்ளத்தில் இருந்த இளைஞர்களை பார்த்து குலை நடுங்கிய மக்கள். போதை தெளிந்ததும் நண்பனின் சடலத்தை கட்டிப்பிடித்து கதறி அழுத இளைஞர். கறி விருந்துடன் நடந்த மது பார்ட்டியில் நடந்தது என்ன? இளைஞரை கொலை செய்தது யார்? பின்னணி என்ன? இரவு 7 மணிக்கு வெள்ளிச்சந்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்குது. சார், கண்ணமங்கலத்துல இருக்கிற தென்னந்தோப்புல 2 பேரு குத்துயிரும் குலையுருமா கிடக்குறாங்க, சீக்கிரம் வாங்க சார்னு சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போலீஸ் வந்து பார்த்தப்போ ரத்த வெள்ளத்துல கிடந்த இளைஞரை கட்டி பிடிச்சு மற்றொரு இளைஞர் கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காரு. பக்கத்துல இன்னொரு இளைஞர் கையில கத்தி குத்துப்பட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த போலீஸ்காரங்க 2 இளைஞர்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்க அழுதுகிட்டு இருந்த இளைஞர்கிட்ட, உன்னுடைய பேர் என்ன, ரத்த வெள்ளத்துல கிடக்கிறவருடைய பேர் என்ன, அவங்கள யார் இப்படி பண்ணதுன்னு துருவி கேள்விகளால கேட்டிருக்காங்க. அதுலதான் வெட்டுப்பட்ட ஒருத்தருடைய பேரு அஜீஸ்னும் இன்னொருத்தருடைய பேரு பரத்ங்கிறதும் அழுதுகிட்டு இருந்தவருடைய பேரு அனீஷ் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அந்த நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட வந்த மருத்துவர்கள் 2 பேரையும் பரிசோதிச்சு பார்த்துட்டு பரத் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லியிருக்காங்க. காயமடைஞ்ச அஜீஸுக்கு தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பரத் உயிரிழந்த செய்தி கேட்டதும் என் கையாலேயே உன்னைய கொன்னுட்டனேன்னு சொல்லி கதறி இருக்காரு அனீஷ். அதை கவனிச்ச போலீஸ்காரங்க அனீஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் அதிர்ச்சியான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கன்னியாகுமரி திருநயினார் குறிச்சிதான் அஜீஸ், அனீஷ், பரத்துக்கு சொந்த ஊரு. அதே ஊர்ல கறி வெற்ற வேலை பார்த்துட்டு இருந்த 3 பேரும் லீவு நாட்கள்ல தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கண்ணமங்கலத்துல உள்ள தென்னந்தோப்புக்கு போய் கறி சமைச்சு மது குடிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி தான் 13ஆம் தேதி அனீஷ், பரத், அஜீஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருன்னு மொத்தம் 6 பேர் தென்னந்தோப்புக்கு போயிருக்காங்க. மதியம் 2 மணிக்கு போனவங்க கறி சோறு சமைச்சு சாப்பிட்டு மது குடிச்சிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல பரத்துடைய அம்மா போன் பண்ணியிருக்காங்க. காலையில வெளியே போன மகன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சத்தம் போட்டிருக்காங்க. தாய் திட்டினதும் அங்க இருந்து புறப்பட்ட பரத்தை வீட்டுக்கு போக கூடாதுன்னு தடுத்திருக்காரு அனீஷ். டே, என்ன விட்றா, நான் வீட்டுக்கு போகணும்னு அனீஷ் கிட்ட மல்லு கட்டியிருக்காரு பரத். ஆனா ஃபுல் போதையில இருந்த அனீஷுக்கு பரத் சொன்னது எதுவும் காதலையே விழல. அப்போ பரத்துக்கும் அனீஷுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்க போன அஜீஸ தாம் வச்சிருந்த கத்தியால குத்துறதுக்கு பாஞ்சிருக்காரு அனீஷ். அப்போ அவர்கிட்ட இருந்து அஜீஸ் நொடியில தப்பிக்க அந்த கத்தி குத்து பரத் மேல விழுந்திருக்கு. குடி போதையில நிதானமே இல்லாம இருந்த அனீஷ் பரத் தான் அஜீஸ்னு நினைச்சு வயிற்றுலையும் கழுத்துலையும் சரமாரியா குத்தி கழிச்சிருக்காரு. இந்த கொடூர தாக்குதல்ல சம்பவ இடத்திலேயே பரத் துடிதுடிச்சு இறந்துட்டாரு. தடுக்க போன அஜீஸையும் கத்தியால வெட்டி இருக்காரு அனீஷ். அதுல நிலை குலைஞ்ச அஜீஸ் ரத்த வெள்ளத்துல மயங்கி விழுந்திருக்காரு. பரத் உயிரிழந்ததை பார்த்ததும் கூட இருந்த 3 பேரும் பயத்துல அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு போதை தெளிஞ்சதும் எழுந்து பார்த்த அனீஷ் பக்கத்துல நண்பர்கள் 2 பேரும் உடல்ல வெட்டு காயங்களோட மயங்கி கிடந்ததை பார்த்து பதறி இருக்காரு. மயக்கத்துல இருந்த அஜீஸ் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்பி இருக்காரு. அப்பதான் அனீஷுக்கு தான் போதையில இருந்தப்போ என்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்குது. நம்ம கையாலேயே நண்பனுடைய உயிர் போயிருச்சுன்னு பரத்தை கட்டி பிடிச்சு சாரையா கண்ணீர் வடிச்சிருக்காரு அனீஷ். அதுக்கு பிறகு அனீஸை கைது செஞ்ச போலீஸ் அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க.